ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஎல்செபப் அனிமேயோட எபிசோடு 18 தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க ஃபுரோச்சி அவ்வளோ ஆர்வமா இருக்கான். ஏன்னா இன்னைக்கு அவன் வேற ஒரு ஸ்கூலுக்கு போக போறானா. ஸோ இதனால அதே ஆர்வத்தோட ஓகா ஓகா அப்படின்னு கத்தினே வரான். ஆனா ஓகா பார்த்தா அங்க எழுந்துக்கவே இல்லை. ஏய், நீ வந்து என்னடா ஆச்சு, எழுந்துக்கலையா இன்னும்? ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? அதாவது இன்னைக்கு ரொம்ப நீ ஆர்வமா இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு இன்னுமா தெரியல? சம்மர் வெக்கேஷன் ஓவர் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகணும். நீ என்ன பேசுற? நம்ம ஸ்கூல் தான் அழிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம எப்படி அங்க போக முடியும்? அடே முட்டாள், உனக்கு நியூஸ் பேப்பர் பாக்குற பழக்கமே இல்லையா? நம்ம ஸ்கூலை மாத்திட்டாங்க. இப்போ வந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகணும். இதுக்கப்புறம் அவங்க அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஓகாவும் சொல்றான், நம்ம எதுக்கு வேற ஒரு ஸ்கூலுக்கு எல்லாம் போகணும்? உனக்கு என்ன இன்னமும் ஞாபகம் இல்லையா என்ன? ஏன்னா நீ தான் அந்த ஸ்கூலை அழிச்சு, இதனால நம்ம வேற ஒரு ஸ்கூலுக்கு போறோம். அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அதனால தான் நம்ம இந்த ஸ்கூலுக்கு போறோம். அந்த ஸ்கூலை பத்தி நானே உனக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். அந்த ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூல்னா, யூத்தை என்ஜாய் பண்றதுக்கும் அவங்க வந்து ஃப்ரீயா விடுறதுக்கும் தான் அந்த ஸ்கூலையே உருவாக்கியிருக்காங்க. அதுல பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் இருக்காங்க. அவங்களோட யூத் காலத்தை அவங்களால ஜாலியா அங்க என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதனால நான் வந்து இங்க என்ஜாய் பண்ண போறேன். நீ வந்து ரொம்ப ஹைப்பா இல்லையாடா? நீ அதுக்குன்னு எவ்வளவு ஹைப்பாலாம் இருக்க கூடாது. நீ என்ன சொல்ற? எனக்கு அந்த பழைய ஸ்கூல்ல விட்டு இப்பதான் எனக்கு ஒரு விடிவு காலமே கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நிறையவே நியூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைக்க போறாங்க. அதே மாதிரி அழகான பொண்ணுங்களை நான் பார்க்க முடியும். இப்படி பேசும்போதே முன்னாடி 4-5 பொண்ணுங்க போவாங்களா, அவங்கள பார்த்து அப்படியே வலி ஆரம்பிக்கிறான். என்ன நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இன்னமும் நல்லா உயிரோட இருக்கேன்னு. சரி, ஏதோ ஒன்றா ஃபுரோச்சி, நம்ம வந்து அவளுக்கும் ஹைப்பா இருக்க கூடாது. என்ன சொல்ற? நான் வந்து என்ஜாய் பண்ண போறேன். ஆனா அங்க இருக்கிற பொண்ணுங்களாம் இவனை பார்த்து ஒரு மாதிரி பேசுறாங்க. இந்த பர்வேடு வந்து இவன் தானே. ஃபுரோச்சி ஹாய் காட்டுறானா, உடனே அவங்க ஓடி போயிடுறாங்க. சரி பரவாயில்ல, நம்ம வந்து இதுக்கெல்லாம் கண்டுக்க கூடாது. உள்ள போய் நிறையவே ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கணும். அதுக்கப்புறம் உள்ள போறாங்க. உள்ள யாருமே இல்ல. ஏன் இவங்களுக்குன்னு ஒரு கிளாஸ் ரூம் கொடுத்துருக்காங்க. அங்க உள்ள போய் பார்த்தா எல்லாருமே இவங்க ஆளுங்க தான். எந்த விதமான புது ஸ்டூடெண்டும் இல்ல. இது எல்லாத்தையுமே பேத்து, ஹெல்டா இவங்க எல்லாருமே வெளில இருந்து பார்த்துன்னு இருக்காங்களா. அங்க ஹெல்டா கேட்கிறா, ஆமா எனக்கு ஒரு டவுட். அந்த இஷியாமா ஹை ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு செப்பரேட்டான கிளாஸ் வந்திருக்கும்ல. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, அந்த குமில்டா அந்த பொண்ணு செகண்ட் இயர் தான். அந்த பொண்ணு என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர் பசங்க கூட உட்காந்து இருக்கா. ஆமாப்பா, நானே இப்பதான் கவனிக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான். சைடு உள்ள பார்த்தா எல்லாருமே ரொம்ப டெரரா இருக்காங்க. எதுக்கு இங்கேயே, அதாவது ஒரே கிளாஸ்லயே உட்காந்து இருக்கும்? எனக்கு வந்து இதுல அவ்வளோக்கும் பிரச்சனை இல்லப்பா. ஏன்னா இது ஓகேவா தான் இருக்கு. ஆமா குமில்டா, நீ வந்து எப்படி யோசிக்கிற? எனக்கும் பிரச்சனை இல்லை. எல்லாமே டீச்சர் வந்து டிசைட் பண்ணட்டும். பின்னாடியே அவங்க ரெண்டு பேரும் அங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இங்க வந்தது சுத்தமா பிடிக்கலையா. இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இங்க பெரிய பெரிய டீம் எல்லாமே இருக்கு. அந்த MK5 கேங்கு, அந்த TKK கேங்கு, டிமிகாவா, டோஜோ, குமில்டா, ஓகா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க ஒரே கிளாஸ்ல இருக்காங்களா. சோ அற்புதமா போக போகுது அப்படின்னு அவ ரொம்ப சந்தோஷமாகறா. இந்த சைடு டோஜோ சொல்றான், அவ்வளவுதான், என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. நான் வந்து என்னோட பார்ட் டைம் ஜாபுக்கு போகணும். என்ன பண்றது, நம்மளோட ஸ்கூல் முழுக்கவே ஒரே கிராக்கா இருக்காங்க. அதனால தான் நம்ம எல்லாரையுமே ஒரே கிளாஸ்ல அவங்க போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு அங்க ஓகாவும் அப்படியே படுப்பானா. அவனோட இன்னோசென்டான ஃபேஸை பார்த்து குமில்டா மயங்கி போவா. இவளுக்கு வேற வேலையில திரும்ப அவ மயங்கி போயிட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அங்க ஒரு டீச்சர் வராங்க. அவரு பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. எல்லாருமே உங்களோட இடத்துல உட்காரணும், எல்லாருமே ரொம்ப அமைதியா இருக்கணும், புரியுதுல? அந்த டீச்சர் வந்தோடனே அவரோட பேரை சொல்றாரு. என்னோட பேரு சாடஹாரா. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஸ்கூலோட ஒரு மிகப்பெரிய குப்பை, அதாவது வேஸ்டான ஸ்டூடெண்ட் அது நீங்க தானா? ஆனா ஏதோ ஒண்ணு, நீங்க இங்க வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அவளைக்கும் இவரு பேசுறதை யாருமே கண்டுக்கல. இவரு என்ன யோசிக்கிறாருன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி வீக்கான ஆளுங்க அப்படின்னு தான் யோசிக்கிறாரு. உடனே ஒரு டோஜோவை பார்த்து யோசிக்கிறாரு, இவனை வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். ஏய் தம்பி, நீ என்ன பண்ண, என் கூட ஆர்ம் ரெஸ்லிங் வரியா? இப்ப நல்லா தோத்தே போக வாய்ப்பில்லை. என்னோட பழைய ஹைஸ்கூல்ல நான் வந்து ஒரு பயங்கரமானவன். இது வரைக்கும் நான் தோத்து போந்தல. எல்லாருமே எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? கோல்டன் ஆம் அப்படின்னு என்ன கூப்பிடுவாங்க. மேட்ச் ஆரம்பிக்குது. அவன் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கான். ஆனா ஒரே செகண்ட்ல டோஜோ தோக்கடிக்கிறான். எப்படி, அதாவது நான் எப்படி தோத்து போனேன்? நான் தான் கோல்டன் ஆமாச்சு. நீங்க நான் சரியா ஃபீல் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ ஒண்ணு நான் வீக்லிங் அப்படின்னு நான் இவங்களுக்கு காட்டக்கூடாது. வேற எவனாச்சும் கூப்பிடணும். அங்க ஓகா தூங்கி இருப்பானா. அங்க ஓகாவை ஒரு கூப்பிடலாம் ட்ரை பண்றாரு. ஃபுரோச்சி எவ்வளோ கத்துறான் இந்த மாதிரி வேணாயான்னு. இருந்தாலும் அவரு கண்டுக்கவே இல்ல. ஹேய் பையா, இது ஒன்றும் நெசரி இல்ல, எதுக்கு இந்த பேபி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்? ஆனா அவன் திரும்பவும் கண்டுக்காம தூங்குறானா. திரும்ப எழுப்பும் போது பிஎல்செபப் வேற எழுந்துக்குது. பார்த்தோன்னே பசங்க எல்லாருமே அப்படியே தெரிச்சுக்கின்னு ஓடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஏன்னா என்ன ஆகும்னு. அவர் எழுப்புல அங்க பிஎல்செபப் பயங்கரமா ஷாக்க கொடுக்குது. சீன்ல இன்னொரு பையனை காட்டுறாங்க. அவன் பார்த்தா இவங்களை தேடிதான் அப்படியே ஓடி வந்துன்னு இருக்கான். என்னோட பேரு காசா, நான் வந்து ஃபைனலா அவங்கள பார்க்க போறேன். அவன் அப்படியே ஓடி வரானா. அங்க ஒரு பேனர் எல்லாம் வச்சிருக்காங்க. நார்மலான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து இங்க அவளைக்கும் வர்றது சரியா இருக்காது. சோ எல்லாருமே தள்ளி இருக்கிறது நல்லது. லேடிஸ் கும்பல்ல இருக்க அந்த பொண்ணுங்களும் ஒருத்தங்களா வராங்களா. இதை பார்த்தோன்னே
அவனுக்கு தெரியுது நான் அந்த கியோட்டோல இருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான லேடிஸ் கும்பல். ஆனா இன்னமும் என்னால அவளைக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனை பார்க்க முடியலையே. பார்க்கும் போதே அங்க கரெக்டா இன்னொரு பொண்ணு வரா. அதை பார்த்தோன்னே ஆளு கத்துறான், அடே ஆசா நீ வந்து இங்க என்ன பண்ற? அதை நான் தான் கேட்கணும் காசா, நீ தான் இங்க என்ன பண்ணிருக்க? சரி இப்ப பேசுறதுக்கு டைம் இல்ல, வெளியில வா, நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அது வந்து என்ன விஷயம்னா சைல்ட்ஹுட் மெமரியை பத்தி தான். எனக்கு தெரியும் அதெல்லாம் நீ சொல்ல தேவையில்ல, அது ரொம்ப சில்லியா இருக்கும். ஆனா இன்னமும் எனக்கு புரியல, சம்மர் வெக்கேஷன்ல உனக்கு என்ன ஆச்சு? ஏன்னா உன்னோட அப்பியரன்ஸை நீ அப்படியே மாத்திட்ட. திடீர்னு மத்த ஆளுங்க வரும்போது அதை பார்த்தோன்னே இவங்க அப்படியே ஒழிஞ்சிக்கிறாங்க. வந்து ஏதோ ஒரு வெண்டிங் மிஷின் ஏதாவது தேர்ந்திருக்காங்க, ஏதாச்சும் ட்ரிங்க் கிடைக்குமான்னு. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு சொல்றான், ஹேய் அவங்கள பாத்தியா, அவங்க எவ்வளவு கொடூரமா இருக்காங்க. ஆமா நீ என்ன அவங்கள மாதிரியா மாறணும் அப்படின்னு யோசிக்கிற? இல்ல அப்படிலாம் இல்ல, நான் பார்க்க வேண்டிய ஆளு அது ஓகா, அவரு தான் ஒரு மாதிரி அமேசிங்கான ஆளு, நான் வந்து பார்த்தே ஆகணும். ஓகா முன்னாடி தான் இருக்கான். அது எல்லாத்தையுமே அந்த ரெண்டு பசங்களும் பின்னாடியில இருந்து பாக்குறாங்க. லெஜெண்டரியான ஓகா அவர் வந்து இவரு தான். பின்னாடியே ஒரு குழந்தைய இருக்கு. இவரு உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபர்ஸ்ட் இயர்லயே அவரோட பவரை காட்டி அப்படியே டாப்புக்கு வந்தவர் இவரு. இது வரைக்கும் டிகேகே எம்கே அந்த பெரிய பெரிய ஆளுங்களை ஒண்ணுமே இல்லாம ஆக்கியிருக்காரு. அவர் முதுகுல இருக்க அந்த குழந்தை அது அடிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமாகுமா. இதெல்லாம் இவன் சொல்றானா. ஆனா அந்த பொண்ணுக்கு அவனை பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்கேரியா தெரியலையா. பாக்குறதுக்கு ஒரு நல்ல அப்பா மாதிரி தெரியறான். அதே மாதிரி அந்த குழந்தை அது வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு. சரி ஏதோ ஒண்ணு நம்ம வந்து அவங்கள ஃபாலோ பண்ணோம். ஆனா ஃபாலோ பண்ற வழியிலேயே டோஜோவும் வரானா. பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். இவரு தான் இஷியாமா ஹை ஸ்கூல்ல இருக்க ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்டூடெண்ட். இவனோட பேரு டோஜோ. வணக்கம்பா, இங்க வந்து ஏதாச்சும் ஷாப் இருக்கா? அதாவது பக்கத்துலயே ஏதாச்சும் பர்கர் ஷாப் இருந்தா சொல்லுங்க. என்னோட பார்ட் டைம் ஜாப் வந்து நான் தேர்ந்தெடுக்கேன். ஓ பர்கர் ஷாப்பா? இங்கதான் பக்கத்திலே இருக்கு, நீங்க கொஞ்சம் தூரத்திலேயே போனா உங்களுக்கு கிடைக்கும். ஓ அப்படியா, ரொம்ப நன்றி. பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுறாரு. ஆமா நீ என்ன பேசுற? இப்பதான் இஷியாமா ஹை ஸ்கூல்ல இருக்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்டூடெண்ட் டோஜோ. இதுக்கப்புறம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு பேரை. அங்க தேடி போகும்போது தான் அவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அங்க ஏகப்பட்ட ஆளுங்க ஓகாவையும் ஃபுரோச்சியும் சுத்து போடுறாங்க. லூசு பசங்களா, நீங்க தான் அந்த ஹை ஸ்கூல்ல இருந்து வந்த புது குப்பைகளா? நான் வந்து எதிர்பார்க்கல இங்கேயும் நிலைமை இப்படிதான் இருக்கும்னு. நாங்க எங்க போனாலும் இப்படிதான் எங்க நிலைமை போகுது. ஏதாச்சும் ஒண்ணு புதுசா ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா ஒரு தப்பா. அங்க ஒரு பர்சனை வந்து பயங்கரமா மிரட்டானா. அங்க இன்னமும் அவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல, இவனுக்கு நான் ஃபீட் பண்ணணும். சோ எங்களை போக விடுறியா? அவன் கேட்காம வருவானா, மூஞ்சிலே ஒண்ணு விட்டு அப்படியே தாக்கி தள்ளி விட்டுறான். இதெல்லாம் பாக்குற அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. பின்னாடி இன்னொத்த வந்து அவங்க ரெண்டு பேரை பிடிச்சு வச்சுக்கிறான். பரவாயில்லையே, நான் வந்து எதிர்பார்க்கல, நீ வந்து இவங்களையும் கூடிய கொண்டு வந்திருக்கியா? இப்போ இவங்களும் இஷியாமா ஹை ஸ்கூல்ல இருந்தானே வந்திருக்காங்க. இப்போ நீ பண்ண வேலைக்காக நான் ஒன்னும் இவங்கள விட்டு வைக்க போறது இல்ல. காசாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் அப்படியே முழிச்சுன்னு இருக்கான். அவளோட ஃப்ரெண்டா இருக்க அந்த பொண்ணு வேற மாட்டிக்கினான். ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தங்க சம வேகமா ஃபயர் பண்ணி எல்லாரையுமே தாக்கி காப்பாத்துறாங்க. யார் அதுன்னு பார்த்தா குமேல்டா தான். நான் எதிர்பார்க்கல, அந்த ஹை ஸ்கூல்ல இருக்க குமேல்டா அந்த லேடிஸ் கேங்கோட லீடர். டேய் நீங்க வந்து தப்பி தவறி கூட எங்க ஆளுங்க மேல கைய வைக்க கூடாது, இல்லன்னா அவ்வளவுதான் உங்களோட நிலைமையை நான் மோசமாக்கிடுவேன். இந்த சைடு அங்க ஓகாவும் சொல்றான், அவ்வளவுதான் உங்களோட நிலைமை மோசமாக போகுது. எல்லாரையுமே பஞ்ச் பண்ணி சதற அடிக்கிறான். ஆனா இன்னமும் சில பேர் இருக்காங்க. அங்க பியல்செபூப்க்கும் பசி எடுக்குதா, அது அங்க பயங்கரமா ஷாக் கொடுக்க ஆரம்பிக்குது. இதனால எல்லாருமே தோத்து போயிட்டாங்க. நான் எதிர்பார்க்கல ஒரு மனுஷனால எப்படி இந்த அளவுக்கு ஷாக்க கொடுக்க முடியும். கீழால ஒரு 800 வால்ட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு மனுஷன் ஹார்டா ட்ரெயின் பண்ணா இந்த அளவுக்கு அவங்களால ஷாக்க கொடுக்க முடியுமா என்ன? இந்த சைடு அங்க ஃபுரோச்சியும் தேங்க்ஸ் சொல்றான். என்ன நீங்க வந்து வீட்டுக்கா போறீங்க? இல்ல நான் வந்து சும்மா தான் இங்க வந்தேன், அதே மாதிரி உங்க கூட எல்லாம் போகணும் அப்படின்லாம் எனக்கு ஐடியாவே இல்ல. இதுக்கப்புறம் அவங்க போகும்போதே பின்னாடியே அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, அவங்க எல்லாருமே ரொம்ப ஆசமா இருக்காங்க. அங்க திடீர்னு அந்த காசா அந்த பையன் ஓடி போய் அப்படியே குனிஞ்சு சொல்றான், ப்ளீஸ் ஓகா என்ன உன்னோட டீம்ல ஜாயின் பண்ண வைக்க முடியுமா? நான் உங்களுக்கு ஒரு ஜூனியரா இருக்கேன். இதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ வழக்க போல தான் வீடியோக்கு இது வரைக்கும் நீங்க லைக் கொடுக்கலையா, வெறுமா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.